ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இன்றைக்கான தமிழ் கிளாஸில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இயல் 6 தாங்க நம்ம படிக்க போகிறோம். அதாவது 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய 3வது இயல். அப்போ மொத்தமாக பார்க்கும்போது 6வது இயல். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான முதல் செய்யுள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற ஒரு செய்யுள் தான். ஓகேங்களா? போன இயலில் நம்ம எதை பற்றிங்க படித்தோம்? ஃபுல்லாக வந்து கல்வியை பற்றி படித்தோமா? ஸோ இந்த இயல் முழுவதுமே நம்ம எதை பற்றி படிப்போம்னா, நம்மளோட கலைகள், அதாவது ஓவிய கலைகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து நமக்கான நுழையும் முன்லையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பாடல் வரிகளை ஜஸ்ட்டு சும்மா ரீட் பண்ணுங்கள், போதுமானது. ஓகேங்களா? இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தேனரசன். ஓகேவா? ஸோ என்னதுங்க, ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற பாடலை எழுதினவர் யார்? தேனரசன். சரி, வழக்கம்போல ஸ்ட்ரைட்டாக சொல்லும் பொருளும் வந்துடலாம். பிரம்மாக்கள் படைப்பாளர்கள், அதாவது பிரம்மன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம எல்லாரையும் படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ பிரம்மாக்கள் அப்படிங்கிறது என்னது? படைப்பாளர்கள். நெடி அப்படின்னா நாற்றம். இது சொல்லுவோம் இல்லைங்களா, வரமிளகா போட்டு அந்த தாளிப்பாங்க இல்லையா, அப்போ வரமிளகா போடும்போது அப்பா வரமிளகா நெடி தாங்கலப்பா அப்படின்னு சொல்லி நம்மளோட வீட்டிலலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் நெடினா நாற்றம். நாற்றம்னா நிறைய பேர் யோசிப்பீங்க, பேட்ஸ்மெல்ல தானேங்க நாற்றம்னு சொல்லுவாங்க. அப்போ அது பேட்ஸ்மெல்லா அப்படின்னா, நாற்றம் அப்படிங்கிறது வாசனை அப்படிங்கிறது ஆக்சுவலான அதுக்கு பொருள். ஓகேங்களா? அப்போ நெடிங்கிறது நாற்றம். மழலை அப்படின்னா குழந்தை. வனப்பு அப்படிங்கிறது என்னதுங்க? அழகு. பூரிப்புனா மகிழ்ச்சி. மேனி உடல். ஓகேவா? இந்த சொல்லும் போலும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா. சரி, பாடலின் பொருள் வந்து ஒரு தடவை படிச்சுக்கோங்க. நூல்வெளி பார்த்தரலாம். தேனரசன் தமிழாசிரியராக பணியாற்றியவர். ஓகே, இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். ஸோ இவர் வந்து இதழை நடத்தலைங்க, இந்த இதழ்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, கவிதை வந்து எழுதியிருக்காரு. இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். ஸோ இந்த வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இதை வச்சு நமக்கான கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ இவரோட கவிதைகளில் வந்து என்ன பண்ணுறாங்க, சமுதாய சிக்கல்களை எள்ளல் சுவையோடு வெளிப்படுத்துகிறாரு. யார்? தேனரசன். ஓகேங்களா? சரி, அடுத்து இவர் எழுதின கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். அப்போ இந்த ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற பாடப்பகுதி எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, பெய்து பழகிய மேகம்லேருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தேனரசன்கிறவர் வந்து தமிழாசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. இவர் எந்தெந்த இதழ்களில் பாடல்களை எழுதியிருக்காருன்னா, வானம்பாடி, குயில், தென்றல் அப்படிங்கிற இதழ்களெல்லாம் தன்னோட கவிதைகளை வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. அடுத்தது இவர் வந்து சமுதாய சிக்கல்களை எள்ளல் சுவையோடு வெளிப்படுத்தியிருக்காரு. இவர் எழுதின நூல்கள் வந்து மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். இந்த பெய்து பழகிய மேகம்ங்கிற நூலில் இருந்து தான் நமக்கான ஒரு வேண்டுகோள்ங்கிற பாடப்பகுதியை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டக்குன்னு ஒரு பாடம் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மதிப்பீடு வந்துருவோமா. ஸோ மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன. ஸோ ஒரு காட்டுக்கு, வனம்னா என்னதுங்க? காடு. அந்த காட்டுக்கு மயிலும் மானும் வந்து என்ன பண்ணுது, அழகு தானே சேர்க்கும். அப்போ அழகுங்கிறது என்னது? வனப்பு. அடுத்தது மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். ஸோ மிளகாய் வற்றலோட என்னது? நெடி தும்மலை வரவழைக்கும். அடுத்தது அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். ஸோ யார்? பிள்ளை தானே. பிள்ளையோட சிரிப்பில் தான் மகிழ்ச்சி அடைவாங்க. அப்போ மழலை தான் தன்னோட பிள்ளை அப்படிங்கிறது. ஓகேங்களா? மழலை. அடுத்து வனப்பிள்ளை அப்படிங்கிறது வனப்பு கூட்டல் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது வார்ப்பு கூட்டல் எனில் அப்படின்னா வார்ப்பெனில் அப்படி வரும் இல்லைங்களா. ஸோ வார்ப்பெனில் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஈயில் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஒரு பாடம் டக்குன்னு 4 நிமிஷம் தான், அதுக்குள்ளே முடிச்சிட்டோமா. அடுத்தது கீரை பாத்தியும் குதிரையும். ஸோ இது வந்து என்னதுங்க? இரட்டுற மொழிதல்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதை பற்றி நல்லபடியாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த நுழையும் முன்னில் நமக்கு தேவையான கண்டென்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒரே பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடப்படும் இரட்டுற மொழிதலும் அவற்றுள் ஒன்று. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பாடலில் 2 அர்த்தம் வர மாதிரி பாடணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கீழே எடுத்துக்காட்டு மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த இரட்டுற மொழிதலை இன்னொரு பேர் என்னது? ஸ்லேடை அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இரட்டுற மொழிதல்னால் என்னதுங்க? ஒரே பாட்டில் 2 பொருள் வந்து வரணும். அந்த இரட்டுற மொழிதலை ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது 6 அப்படிங்கிறத இருபொருள் தருகன்னு எழுதுவோமா. அந்த 6ங்கிற ஒரே வார்த்தையில் 2 பொருள் கொடுக்க முடியும். ஒன்று 6ங்கிற நம்பர் என்னன்னு சொல்ல முடியும், இன்னொன்று ஓடுற நதி அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அப்போது இந்த ஒரு வார்த்தையில் நம்மளால் 2 பொருள் கொடுக்க முடியுது. அதே போல் அந்த ஒரு பாட்டை வச்சு 2 கருத்தாக வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னது? இரட்டுற மொழிதல். ஸோ இங்கே பாருங்கள்,
கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறுக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலில் வயலில் தண்ணி ஓடுறதும் குதிரை ஓடுறதையும் வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. வயலில் ஓடக்கூடிய தண்ணியையும் குதிரையையும் வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரே பாடல் தான். யார் யாருக்கு பொருந்தது? வயலில் ஓடக்கூடிய தண்ணிக்கும் பொருந்தது, குதிரைக்கும் பொருந்தது. ஓகேங்களா? இதுதான் என்னதுங்க? இரட்டுற மொழிதல். ஸோ இது வந்து எழுதினவர் காளமேக புலவர். ஓகேங்களா? ஸோ இரட்டுற மொழிதல் எழுதினது காளமேக புலவர்னு சொல்லலை. இரட்டுற மொழிதலை யூஸ் பண்ணி இந்த பாடலை எழுதினவர் யார்? காளமேக புலவர். ஸோ வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சொல்லும் பொருளும். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை, வளமையான கீரை. முட்டப்போய் அப்படின்னா முழுவதுமாக சென்று. அடுத்து மறித்தல் அப்படின்னா தடுத்து நிறுத்துறது. ஓகேங்களா? அடுத்து பரி அப்படிங்கிறது குதிரை. ஸோ இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பரினா குதிரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க்குங்க. நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து கால் அப்படிங்கிறது வாய்க்காலையும் குறிக்கும், குதிரையோட காலையும் குறிக்கும் இந்த பாடல். ஓகேவா? சரி, இந்த பாடலோட பொருள் கீரை பற்றி எப்படி மீன் பண்ணுறாங்க, குதிரையை எப்படி மீன் பண்ணாங்கங்கிறத படித்து தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் இங்கே இருக்குது. ப்ரீவியஸ் கொஷனில் அடிக்கடி கேட்கப்பட்டது. காளமேக புலவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா பரதன். ப்ரீவியஸ் கொஷனில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காளமேக புலவரோட இயற்பெயர் என்னதுங்க? பரதன். அடுத்தது மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவருக்கு காளமேக புலவர்ன்ற பேர் வந்து கிடச்சிது. ஓகேங்களா? இவரோட ஒரிஜினல் பேர் வந்து வரதன். இவருக்கு ஏன் காளமேக புலவருங்கிற பேர் வந்துச்சுன்னா, என்னது, மேகம் வந்து மழை பொழிவது போல விரைந்து வந்து என்ன பண்ணுவாராம்? கவிதைகள் எல்லாம் பாடுவாராம். அதனால் இவரோட பெயர் காளமேக புலவர்னு அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கம், சித்திர மடல். ஓகேங்களா? 4 புக்கு. என்னென்ன புக்கு? திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கம், சித்திர மடல். ஓகேங்களா? சரி, அடுத்து இவரோட தனி பாடல்கள், அதாவது புத்தகம் அல்லாமல் தனித்தனியாக பாடல்கள்லாம் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா? அதை தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் என்ன பண்ணியிருக்கு? இடம் பெற்றிருக்கு. அந்த நூல்லேருந்து ஒரு பாட்டு தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பாடலை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல? இந்த கீரை பற்றியும் குதிரையும் இதை எழுதினவர் யார்? காளமேக புலவர். அவரோட இயற்பெயர் வந்து வரதன். இது எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க? காளமேக புலவரோட தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்லேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இவர் எழுதின நூல்கள் வந்து ரொம்ப முக்கியம். இவரோட பெயரும் ரொம்ப முக்கியம். வரதன்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படி வந்துச்சுங்கிறதும் முக்கியம். திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கம், சித்திர மடல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போது ஃபார் த ஃபஸ்ட் டைம் கற்பவை கற்றபின்னில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை காட்ட போகிறேன். இருபொருள் தரும் சொற்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக இது நமக்கு தேவையானது தானே? ஓகே, மாலை அப்படிங்கிறது என்னென்னங்க இருபொருள் வரும்? நம்ம கழுத்தில் சூடக்கூடிய மலர் மாலை, அந்தி பொழுது, ஈவினிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இருபொருள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னங்க? குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல். ஓசையுடைய சொல்னால் அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்க்கணும். பாய்கையால், மேன்மையால், திரும்புகையில், அடிக்கையால். ஸோ இந்த ஆ வராது ஈயும் வராது. ஏங்க டப்புன்னு இப்படி சொல்லிட்டிங்கன்னா, இது வந்து இங்கே பாருங்கள், பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால் எல்லாத்துலேயுமே ஆள்னு முடியுது. ஆனால் இங்கே பாருங்கள், திரும்புகையில் அப்படின்னு சொல்லிட்டு இல்லுன்னு முடியுது. அப்போ பொருந்தாதது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஈ தான் கரெக்டானது. ஓகேவா? வன்கீரை எப்படி பிரிக்கலாம்னா, வன்மை கூட்டல் கீரை. என்னதுங்க? வன்மை கூட்டல் கீரை. அடுத்தது வன்கீரைக்கான சொல்லும் பொருளும் என்னது? வளமான கீரை. பிரித்து எழுதணும் அப்படின்னா வன்மை கூட்டல் கீரை. அடுத்தது கட்டி கூட்டல் அடித்தல் அப்படிங்கிறது கட்டி அடித்தல். ஸோ ஆப்ஷன் பி, கட்டி அடித்தல். அவ்வளோதான், 2 முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், பேசும் ஓவியங்கள். ஸோ ஓவியம் அப்படிங்கிறது எந்த கலைகள்லங்க வரும்? நமக்கு ஆயக்கலைகளில் வரும் இல்லைங்களா? ஸோ ஆயக்கலைகள் 64ல் 1 தான் நமக்கு என்னது? ஓவிய கலைங்கிற ஒன்றும் நமக்கு இடம்பெறுது. ஆயக்கலைகள் 64, அதில் 1 தான் ஓவியக்கலை. ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, குவை ஓவியம்.
குகை ஓவியம். குகை ஓவியம்னா என்னதுங்க, ஒரு கல்லை கொண்டோ இல்லை மண்ணை கொண்டோ, மண்ணை கொண்டு எப்படிங்க பண்ணாங்கன்னா மண்ணை வச்சு மண் துகளை வச்சுமே குகையில் வந்து ஓவியங்கள்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த மண் துகள்களை வச்சு குகைகளில் வந்து ஓவியம் வரைஞ்சது தான் குகை ஓவியம் அப்படிங்கிறது ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கோட்டோவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது என்னதுங்க, கோட்டோவியம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினார். ஸோ கல்லை வச்சு படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு வண்ணம் அளிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மண்ணையும் கல்லோட துகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு பேர் என்னது, குகை ஓவியத்தை கோட்டோவியம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது சுவர் ஓவியம். சுவர் ஓவியம்னா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், கோயில்கள் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பாருங்கள், ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும், இருங்க சொல்கிறேன் எங்கன்னா இருக்குன்னு. சித்தன்ன வாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அங்கே வந்து சுவர் ஓவியங்கிறது ரொம்ப ஃபேமஸானது. அந்த சித்தன்ன வாசல்ங்கிற ஊரில் இங்கே வந்து நம்மளால் நிறையா பார்க்க முடியும். எதை, சுவர் ஓவியத்தை நம்மளால் பார்க்க முடியும். அரண்மனைகள்லேயும் பார்க்க முடியும். பட் இங்கே ரொம்ப ஃபேமஸாக சொல்லக்கூடியது சித்தன்ன வாசல்ங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கின்றோம். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை இந்த மாதிரி வந்ததில்லை, பட் இருந்தாலும் என்னது, நாயன்மார்களில் ஒருவர்னு கொடுத்துட்டனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, இதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. துணி ஓவியம்ங்கிறது என்னதுங்க, உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா கலம்காரிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா. அந்த சரவணன் மீனாட்சியில் வரக்கூடிய ஹீரோயின் கூட என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக கலம்காரி தான் வந்து சாரீஸ் வந்து ஒரு சீரியலில் கூட உடுத்திட்டு வந்துட்டுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ வந்து நல்லா ஞாபகம், துணி ஓவியமாக என்னன்னு சொல்லுவாங்க, கலம்காரின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து எங்கெங்கே ஃபேமஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர். ஓகேங்களா, ஸோ இது வந்து எந்தெந்த இடத்துலேருந்து ஆரிஜினாக வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலும் ஆந்திராவிலும். சரிங்களா, ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை எனும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சி சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஸோ சீவக சிந்தாமணி அப்படிங்கிற காப்பியத்தில் தலைவியோட பேர் வந்து குணமாலை. அவங்க யானையை பார்த்து பயந்தாங்க அப்படிங்கிறத யார் வந்து துணியில் வரைஞ்சாங்கன்னா சீவகன் அப்படிங்கிறவர் துணியில் வரைஞ்சி காமிச்சிருக்காரு. ஸோ துணி ஓவியம். ஓகேங்களா, சரி, இந்த தெரிந்து கொள்வோம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப 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 முக்கியங்க. புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில், இது வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்க, நெடுநல் வாடையில் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து புனையா ஓவியம் புறம்போந்தன்னங்கிறது வந்து மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வரிகளும் ரொம்ப முக்கியம். எந்த நூலில் இடம்பெற்றுச்சுங்கிறதும் நமக்கு முக்கியம். ஸோ நெடுநல் வாடையிலையும் மணிமேகலையும் புனையா ஓவியத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது ஓலைச்சுவடி ஓவியம்னா எழுத்தாணி வச்சு எழுதுவாங்க, அது வந்து நமக்கே வந்து தெரியும் இல்லைங்களா. சரி, இந்த ஓலைச்சுவடி இப்போல்லாம் எங்கே இருக்குன்னு அப்படின்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. அடுத்தது செப்பேட்டு ஓவியம் அப்படின்னா மன்னர்கள் வந்து ஏதாவது அறிக்கைகள் வந்து கொடுக்குறாங்க, ஆணைகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எதிரே எழுதுவாங்க, செப்பேடில் வந்து எழுதுவாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டில் இது தாங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி, அடுத்தது வந்து இந்த பாயிண்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படிங்கிறது வந்து பரிபாடலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தந்த ஓவியம். தந்த ஓவியம் வந்து எங்கன்னா கேரளாவில் வந்து பயங்கர ஃபேமஸாக வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, கேரள மாநிலத்தில் அதிகமாக காண முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க நீங்கள் படிக்க வேண்டியது. ஆனால் பட் என்ன பண்ணியிருக்கணும், லெசனை ஒரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் படித்தா போதும். பட் என்ன பண்ணியிருக்கணும், லெசனை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக ரீட் பண்ணியிருக்கணும். கண்ணாடி ஓவியம் அப்படிங்கிறது வந்து என்னது, கண்ணாடியில் ஓவியம் பண்ணக்கூடிய கலர்ஸ்லாம் கொடுப்பாங்க, இப்போலாம் ரொம்ப ஃபேமஸாக பண்ணிட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ தஞ்சாவூரில் மிகுதியாக வந்து இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது தாள் ஓவியம்னா பேப்பரில் ட்ராயிங் பண்ணக்கூடியது. அடுத்தது கருத்துப்பட ஓவியம்னாலே யார் தான் ஞாபகம் வரணும், பாரதியார் தான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா, ஸோ இந்தியா அப்படிங்கிற இதழில் பாரதியார் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் டைம் கருத்துப்படம் அப்படிங்கிற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது எதுக்காக அப்படின்னா கேலி சித்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. அப்போலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா பரப்புரைகள்லாம் செய்வாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து இந்த கேலி சித்திரத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, அரசியலை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேலி சித்திரங்கள் எல்லாமே வந்து பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இந்த டீ கடை பெஞ்சில் வந்து உட்காந்துருக்க மாதிரி நிறையா வந்து அந்த உட்காந்துருக்க கேரக்டர் வந்து ஏதோ வந்து சொல்கிற மாதிரி அவங்கள கலாய்ச்சிலாம் வந்து போட்டிருப்பாங்க இல்லைங்களா. அதுதான் என்னது கேலி சித்திரம், கருத்துப்பட ஓவியம்.
ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேறு பெயர்களை அறிவோங்கிறது ஓவியத்துக்கு பதிலாக வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது, ஓவியம் வரைகிறவருக்கு பதிலாக என்னென்ன பேர் இருக்குது, அந்த ஓவியக்கூடம்னா அந்த ஓவியம் வரைகிற இடத்துக்கு பதிலாக என்னென்ன பெயர்கள் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள், ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? ராஜா ரவிவர்மா. ஸோ ரவிவர்மா பெயிண்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேர்ள்ஸ் எல்லாம் நிறையா சொல்லி கேட்டிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அவர் தான் அந்த யார்? இந்த ரவிவர்மா தான். ஓகேங்களா. அடுத்தது வந்து இன்னொருத்தரை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜு. அடுத்து இந்த நாட்காட்டி ஓவியங்களை என்ன சொல்கிறாங்க? பஜார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் சொன்னாங்க? ராஜா ரவிவர்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய விஷயத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட கதைகளோடு சேர்த்து புதுமையை வந்து புகுத்தினவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா. பெயிண்டிங்கில் புதுமையை புகுத்தினவர். நாட்காட்டி வரைபடத்தில் வந்து வல்லவர் வந்து யாருன்னா கொண்டையராஜு. அந்த நாட்காட்டி வரைபடத்தை வந்து பஜார் பெயிண்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாட்காட்டி ஓவியங்கள். ஓகேங்களா. ஓகேங்க. லெசன் முடிஞ்சிடுச்சு. பட் ஒரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் ரீகால் பண்ணிவிட்டு ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வரலாம். ஸோ ஓவியக்கலை அப்படிங்கிறது வந்து என்னதுங்க? ஆயக்கலைகள் 64ல் ஒன்று தான் நமக்கான ஓவியங்கள். சரி, அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? குகை ஓவியம் பார்த்தோம். இதை கோட்டோவியம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு கலர் கொடுக்கறதுக்கு மண் துகளையும் கல் துகளையும் வந்து பயன்படுத்துவாங்க. சுவர் ஓவியம் வந்து அதிகமாக கோயில்கள்லையும் அரண்மனைகள்லையும் நம்மளால் பார்க்க முடியும். சித்தன்ன வாசலில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரோட வாழ்க்கையும் நம்ம இந்த மாதிரி வந்து ஓவியத்தில் வந்து பார்த்துருப்போம்னு சொல்கிறாங்க. இதில் சுவர் ஓவியமில் துணி ஓவியம்னா துணியில் வரையக்கூடியது. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் வரக்கூடிய குணமாலை யானையை பார்த்து பயந்தாங்க அப்படிங்கிறத சீவகன்கிறவர் வந்து துணியில் வரைந்ததாக சொல்கிறாங்க. இதை கலம்காரி ஓவியங்கள்னு வந்து அழைக்கப்படுது. தமிழகத்துலேயும் ஆந்திராவிலையும் அதிகமாக வந்து வரைகிறாங்க. அடுத்து புனையா ஓவியத்தை பற்றி நெடுநல் வாடையும் மணிமேகலையும் வந்து கூறுது. ஓகேங்களா. அடுத்து ஓலைச்சுவடி ஓவியம்னா எழுத்தாணி கொண்டு எழுதுறது தான் வந்து அந்த வரைகிறது வந்து ஓலைச்சுவடி ஓவியம். அடுத்தது செப்பேட்டு ஓவியம்னா மன்னர்கள் இடக்கூடிய ஆணைகளை வந்து எழுதக்கூடியது வந்து செப்பேட்டு ஓவியம். அடுத்தது இன்ன பலவல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இது வந்து என்னது? பரிபாடல் நூலில் இடம்பெற்ற வாக்கியங்கள். தந்த ஓவியம்னா கேரளாவில் அதிகமாக காணப்படுது. அடுத்தது கண்ணாடி ஓவியம்ங்கிறது வந்து தஞ்சாவூரில் அதிகமாக காணப்படுது. தாள் ஓவியம்ங்கிறது வந்து நமக்கே தெரிஞ்ச விஷயம், இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடியது. கருத்துப்பட ஓவியம்னா இது அறிமுகப்படுத்தினவரே யார் தான்? பாரதியார் தான். எந்த இதழ் நடத்திட்டு இருந்தப்போ இந்தியாங்கிற இதழில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதை வந்து கேலி சித்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த வேறு பேர்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யார்? ராஜா ரவிவர்மா, கொண்டையராஜ, பஜார் பெயிண்டிங். முடிஞ்சுதுங்களா? 1 மார்க். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று என்னதுங்க? மண் துகள். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டு ஓவியம்ங்கிறது கோடு கூட்டல் ஓவியம். இது எப்படிங்க கோட்டு கூட்டல் ஓவியம் வராதா? நீங்கள் ஏன் கோடு கூட்டல் ஓவியம் போடுறீங்கன்ட்டு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட் போடுவீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், இப்போயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கோடு கூட்டல் ஓவியம் இருக்கா? இதில் இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா 2 எப்படி எழுதலாம்? இட்டு கூட்டல் ஊன்னு எழுதலாமா? சரி, அதில் உகரம் கெட்டொழிந்ததுன்னு சொல்லுவோமா? அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இட்டு மட்டும் இருக்கும். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். கோட். அந்த 2ல் என்ன சொன்னோம்? அந்த கோட் ஓவியம். இது தாங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதை கவனிக்காதீங்க. ஓகேவா. சாரி இதுதான் ஆன்சர்னு சொல்லியிருந்தேன். கோடு கூட்டல் ஓவியத்தில் இந்த 2 வந்து என்ன ஆகுது? இட்டு கூட்டல் ஊன்னு சொன்னேன். உகரம் கெட்டொழிந்ததுக்கப்புறம் இட்டு மட்டும் இருக்குமா? அப்போ பின்னாடி என்ன இருந்துச்சு? ஓவியம். சரி, இப்போ என்ன வரும்னா தன் குரில் வந்து தன் ஒற்று வந்து என்ன ஆகுதுன்னா இரட்டிக்குது. இந்த இதில் தன்னோட ஒற்றுங்கிறது என்னதுங்க? மெய்யெழுத்தை தான் ஒற்றுன்னு சொல்லுவோம். அப்போ இரட்டிக்குதுன்னா அந்த இட்டு வந்து இன்னொரு தடவை சேர்த்து எழுதுவோம். 2 தடவை எழுதிட்டோமா? ஓவியம். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இட்டுக்கூட்டல் ஓவை டோ அப்படின்னு மாற்றலாமா? இந்த இட்டுக்கூட்டல் ஓவை டோன்னு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், கோட்டோவியம் வந்துருச்சா? இப்போ புரிஞ்சுதுங்களா? இதுக்கு மேலே யாருமே எனக்கு புரியல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு வாய்ஸ் நோட் போட மாட்டீங்க தானே? ஓகே. கோட்டோவியம்ங்கிறது கோடு கூட்டல் ஓவியம். அவ்வளோதான். செப்பேடுங்கிறது செப்பு கூட்டல் ஏடு. ஓகேவா. ஸோ இதே போல் தான் நீங்கள் பிரித்து இது வந்தால் சேர்த்து வந்து எழுதி பார்க்கணும். செப்பு கூட்டல் ஏடு. அந்த பூ அப்படிங்கிறதுல இப்பு கூட்டல் ஊங்கிறதுல உகரம் வந்து கெட்டொழிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பூங்கிற இடம் என்னவா மாறும்? இப்புன்னு மாறி இருக்கும். இந்த இப்பு கூட்டல் ஏங்கிறது பே அப்படின்னு மாதிரி செப்பேடு அப்படிங்கிறது மாறி இருக்கும். ஓகேங்களா. எழுத்து கூட்டல் ஆணிங்கிறது எழுத்தாணி. எங்கெங்கே இருக்குது? எழுத்தாணி. முடிஞ்சுதுங்களா?
அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்கள், கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடு மீது பொறித்து பாதுகாத்தனர். ஓகேங்களா, முடிஞ்சுதா? அடுத்தது தமிழ் ஒளிர் இடங்கள், அதாவது நம்மளோட பழமையான விஷயங்கள், ரொம்ப பாதுகாக்க வேண்டிய விஷயங்களை எங்கெங்கே வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தில் என்னென்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மனப்பாடெல்லாம் பண்ண வேணாங்க. ஏதாவது இயர்லனா முக்கியமான பாயிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். அந்த பல்கலைக்கழகம் வந்து எப்படி வடிவமைச்சிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு அந்த பில்டிங்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை தமிழ்நாடு அப்படிங்கிற வர மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸை வடிவமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அந்த இயர் மட்டும் முடிஞ்ச அளவு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஊவேசா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஊவேசா நூலகம் எங்கே இருக்குது? சென்னை. இந்த கீழ் திசை நூலகம் எங்கே இருக்குது? சென்னை. கீழ் திசை நூலகம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எங்கே படித்தோம்? 6ஆம் கிளாஸில் படித்தோம் இல்லைங்களா, அந்த நூலகம் வரக்கூடிய இயலில் நம்ம படித்தோம். ஸோ இப்போ இது எங்கே இருக்குது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 7வது தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கா. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். இது எந்த வருடம் தொடங்கப்பட்டதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே போல் ஊவேசா நூலகம் வந்து ஊவே சாமிநாதர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட நினைவாக சென்னை பெசன்ட் நகரில் இது உருவாக்கப்பட்டது. எந்த வருடம்னா 1942 உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது சென்னை பெசன்ட் நகர் இல்லவே இல்லைங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து பழைய சமைச்ச 6th ஸ்டாண்டர்டில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கன்னிமாரா நூலகம்ங்கிறது வந்து என்னென்னா, இது ரொம்ப முக்கியங்க. இதை தெளிவாக அந்த பாக்ஸை படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன்னிமாரா நூலகம் வந்து தமிழ்நாட்டோட மைய நூலகம். இது இந்திய நாட்டில் வந்து என்னென்னா நிறைய முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த நூலகத்தில் வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. அதனால் இது வந்து மத்திய நூலகம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம், தமிழ்நாட்டோட மத்திய நூலகம்னு. ஸோ இப்போ இந்த நூலகம் வந்து எங்கே வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சாரி இந்த நூலகத்தில் எக்ஸஸாக வேறு யாரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகின்றது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது வந்து வள்ளுவர் கோட்டம், இதை பற்றி ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து திருவள்ளுவர் சிலையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்துருக்கும், அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த பகுதியில் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி அருங்காட்சியகம். ஓகேங்களா, காந்தி மியூசியம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்குது. மதுரையில் தல்லாக்குளம் அப்படிங்கிற பகுதியில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இயர் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உலக தமிழ் சங்கம் மதுரையில் வந்து சீக்கிரமாக வந்து கட்டணும் அப்படிங்கிற விஷயத்த எப்போ வந்து சொன்னாங்க அப்படின்னா, 1981 உலக தமிழ் மாநாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. சிற்பக்கலை கூட பூம்புகாரில் வந்து என்னென்ன இருக்குது, இது வந்து யாருக்காக கட்டினது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது என்னங்க தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு போயிட்டே இருக்கீங்கன்னா, அந்த இயர் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க. ஸோ மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு புரியணுங்கிற மாதிரி இங்கே எதுவுமே இல்லைங்க. அதனால தான் உங்களே வந்து ரீட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது தொழிற்பெயர். ஸோ தொழிற்பெயர் அப்படின்னா என்னதுங்க, இந்த படித்தல், ஆடல், அழ்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடியதான் நமக்கு என்னன்னு தெரியும், தொழிற்பெயர்னு தெரியும். இதில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா, நட அப்படிங்கிறது வந்து அதோட வேர்ச்சொல். அதாவது பொதுவாக ஒரு வார்த்தையோட வேர்ச்சொல் நட, அதில் நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயரோட விகுதி வந்து வந்திருக்கு. அழ்த்தல் அந்த மாதிரி வரக்கூடியதான் என்னதுங்க, தொழிற்பெயர் விகுதின்னு சொல்லுவோம். அப்போ அது பெற்று வரத விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்போது நட அப்படிங்கிறதும் ஒரு தொழிலை குறிக்கக்கூடியதான். ஓகேங்களா, பட் அந்த விகுதி அப்படிங்கிறது, அந்த நடத்தல் அப்படிங்கிறது விகுதி வந்து சேர்ந்து வருது, அதனால தான் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது அந்த தொழிற்பெயரில் என்னென்ன விகுதிகள் இருக்குன்னா, தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை, இது எல்லாமே தொழிற்பெயருக்கான விகுதிகள். ஓகேங்களா, சரி. இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடி அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல் கூட இடித்தல், கொதித்தல் இந்த மாதிரி வந்து சேர்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த விகுதி சேர்ந்து வரதா முதல் நிலை தொழிற்பெயர். ஏங்க அதுதானே அங்கே விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர் தான் நமக்கு என்னது, முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது இதே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா, இப்போது பேரு அப்படின்னு வர வேண்டிய இடத்துல மாற்றம் அடைந்து பேரு அப்படின்ட்டு நெடிலா வந்துச்சுன்னா அது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த முதல் எழுத்து மட்டும் என்ன இருக்குது, மாற்றம் பெற்று வந்திருக்கு. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், நெடில் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே அது என்ன தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள்,
விடுங்கிறது வீடு, மின்னுங்கிறது மீன், கொள்ங்கிறது கோல். இந்த மாதிரி வந்து முதல் எழுத்து மட்டும் நெடிலாக வரக்கூடியது முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுங்க. புக் பேக் பார்க்கும்போது பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதுங்க? படித்தல். இதில் மட்டும்தான் விகுதி சேர்ந்துருக்கு. அடுத்தது பின் வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எதுங்க? இங்கே இருக்கிறதுலே நெடிலில் எது வந்திருக்கு? இது மட்டும்தான் நெடில். அப்போ என்னது? இதுதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சரி, ஓட்டம் அப்படிங்கிறதுல லாஸ்ட்டில் அந்த அப்படிங்கிற விகுதி வந்து பெற்று வந்திருக்கா? அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்தது பிடி அப்படிங்கிறது என்னதுங்க? வெறும் முதல்நிலை தொழிற்பெயர். நான் முதல்நிலை தொழிற்பெயரை உங்களுக்கு மாற்றி சொல்லிட்டேங்க. இப்போ ஓட்டம் அப்படிங்கிறதுல வெறும் ஓடு அப்படிங்கிறது மட்டும் வந்துருந்துச்சு, அந்த வேர்ச்சொல் மட்டும்தாங்க முதல்நிலை தொழிற்பெயர். வெரி சாரிங்க, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர் தான் அதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த விகுதி பெறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேர்ச்சொல் இருக்குது இல்லையா? அதுதான் நம்மளோட முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லிடுறேன் இங்கே. வெரி சாரி. ஸோ இங்கே பாடு, நடி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது? விகுதி பெறுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் தான் முதல்நிலை தொழிற்பெயர். இப்போ படித்தல்ங்கிறதுல முதல்நிலை தொழிற்பெயர் எது அப்படின்னா படி அப்படிங்கிறது தான் முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேங்களா? இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சூடுங்கிறது நெடிலில் வந்திருக்கு. அப்போ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அவ்வளோதான். ஓகேங்களா? சுடு அப்படிங்கிற விஷயம் சூடு அப்படின்ட்டு மாறி வந்திருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள், வளர்தல் பேசுதல் அப்படிங்கிறது எவ்வகை பெயர்கள் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். அடுத்து வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோன்னா இங்கே பாருங்கள், வீடு கட்டினான்ங்கிறதுல வந்து சேர்த்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வீட்டை கட்டினான். கடல் பார்த்தால்னா கடலை பார்த்தால். புல் தின்றது புல்லை தின்றது. கதவு தட்டும் ஓசை கதவை தட்டும் ஓசை. பாடல் பாடினாள் பாடலை பாடினாள். அறம் கூறினார் அறத்தை கூறினார். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. இங்கே வந்துடுங்க. கிரியேட்டர் படைப்பாளர், ஸ்கல்ப்சர் சிற்பம், ஆர்டிஸ்ட் கலைஞர், இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு, மனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்து படி, அஸ்தட்டிக்ஸ் அழகியல், ப்ரஷ் தூரிகை, கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங் குகை ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியங்கள். ஸோ இது ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா திருக்குறள். ஸோ 1 மார்க்ஸ் வந்து பார்த்துருவோமா? டேஸ் தீமை உண்டாக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, எக்ஸாம்ஸ்க்கு நம்ம படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். அப்போ எக்ஸாமுக்கு நம்மளால் படிக்க முடியும், படித்து தான் ஆகணும். அப்போ செய்ய தகுந்த அந்த செயலை செய்யாமல் இருந்தால் எக்ஸாமில் என்ன ஆயிடுவோம்? ஃபெயில் ஆயிடுவோம். அப்போ அது என்னது? தீமை உண்டாகும். அடுத்தது தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாது. எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப. அடுத்தது கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும். அடுத்தது கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றணை தூறும். எங்கெங்க இருக்குது? கற்றணை தூறும். அடுத்தது இது வந்து திருக்குறளை வச்சு வரக்கூடியதான், பட் சும்மா வாசித்தாலே நமக்கு புரியும். கற்கும் முறை எப்படிங்க இருக்கணும்? பிழை இல்லாமல் கற்கணும். உயிர்க்கு கண்கள்ங்கிறது எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம்ங்கிறது கல்வி. எண்ணி துணிக கருமம்னு வருவா, அந்த கருமத்தோட பொருள் வந்து செயல். அடுத்து கரவா கரைந்துண்ணும். கரைகிறது யார்? காகம். அவ்வளோதாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து 6வது இயல் படித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.